தம்பிக்கு எந்த ஊரு போன்ற பல படங்களில் நடித்த இவர் 1984ஆம் ஆண்டு வெளியான 100வது நாள் என்ற படத்தில் செல்வி என்கிற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதை பெற்றதோடு அந்த படம் திரையிலும் சூப்பர் ஹிட் அடித்ததால இவர் நல்ல நடிகை என்ற பெயரை பெற்று தமிழ் திரையுலகில் புகழின் உச்சிக்கே சென்றார். நடிகை நளினியின் வாழ்க்கையில் வந்த அடுத்த 7 வருடங்களில் 120க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து மாபெரும் சாதனை செய்தார். பொதுவாக நடிகைகள் தனது படங்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆக வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க, தான் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த நளினியோ எங்கே இந்த படம் ஹிட் ஆகிவிட்டால் இன்னும் நிறைய புது படங்கள் வந்துவிடுமே அப்படின்னு வருத்தப்படுவாராம். நடிகை நளினி தன் காதல் கதை பற்றி சொல்லும் பொழுது, ராமநாராயணன் இயக்கத்தில் 18 படங்களில் ஹீரோயினாக நடித்த பொழுது அவருக்கு உதவி இயக்குனராக ராமராஜன் அந்த 18 படங்களிலும் வேலை செய்திருக்கிறார். ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்தில் ராமராஜன் நளினியிடம் வந்து, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குது, நாளைக்கு இதையே போட்டுட்டு வாங்க